பூனைகளால் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ண முடியுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன? அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பூனையை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு எதிரான ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிடும். அந்த டைமை தான் ரியாக்ஷன் டைம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களை ஒரு பஞ்ச் பண்ணுறேன். இந்த பஞ்சை நீங்கள் உங்கள் கையை வச்சு தடுக்கலாம், இல்லைனா விலகி போகலாம், அட்லீஸ்ட் உங்கள் கண்ணையாவது சிமிட்டலாம். இதுக்காக நீங்கள் ஒரு டைம் எடுப்பீங்கள்ல, அதுதான் உங்களோட ரியாக்ஷன் டைம். இந்த ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மாறுபடும். ஹியூமன்ஸ் நம்மளோட ஆவரேஜான ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 மில்லி செகண்ட். நம்மளோட பெஸ்ட் கம்பெனியன் நாய்களோட ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 மில்லி செகண்ட். ஆனால் இந்த பூனைகளோட ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 20லேருந்து 70 மில்லி செகண்ட் தான். கிட்டத்தட்ட நம்மளோட 10 மடங்கு வேகமாக அதுகளால் ரியாக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஸ்னேக்ஸ், பாம்புகள் பார்த்தீங்கன்னா பூனைகளை விட ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. அப்போது இந்த வீடியோவில் எப்படி பாம்புகள் குத்துறதுலேருந்து பூனை ஈஸியாக தப்பிக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்களா? பாம்புகளுக்கு டெஃபெண்டிங் டைம் தான் பூனைகளை விட ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அது வேகமாக ஓடி போய் ஒழியும். ஆனால் அதோட ஸ்ட்ரைக்கிங் டைம், அதாவது கொத்த வரக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். பூனைகளோட ரியாக்ஷன் டைம் வெறும் 20 மில்லி செகண்ட் தான் இருக்கிறதுனால பாம்பு கொத்த வரதுல இருந்து பூனைகளால் ஈஸியாக தப்பிக்க முடியும். இதனால தான் பூனை படையே நடுங்கிற பாம்பு முன்னாடி இவ்வளோ தைரியமாக நின்று சீனை போடுது, நீட்டாக எஸ்கேப்பும் ஆகுது. பூனைகளை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். பூனைகளோட கேட்கும் திறன், அதாவது ஹியரிங் கெப்பாசிட்டி 64,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம மனுஷங்களை விட 4 மடங்கு அதிகம். பூனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் சைட், அதாவது தூரத்து பார்வை தான் நல்லா இருக்கும். கிட்டத்து பார்வை கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். ஒரு அடி தூரத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அதுகளால் கிளியராக பார்க்க முடியாது. இந்த இடத்துல தான் பூனையோட மீசை அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுங்களோட மீசை ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படும். காற்றுல ஒரு சின்ன டெஃப்ளெக்ஷன் இருந்தாலும் அதுங்களால ஈஸியாக உணர முடியும். பூனையோட மீசை நார்மலாக இருக்கும்போது கீழே பார்க்க தான் இருக்கும். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், அது ஒரு ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த சென்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை நோக்கி முன்னாடி வளைஞ்சு போய் நிற்கும். பூனைகளோட முதுகெலும்பு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எவ்வளோ உயரத்துலேருந்து நம்ம மல்லாக்க அதை தூக்கி போட்டாலும் அந்த இடத்துல அது தன்னால் டேன் ஆகி கீழே லேண்ட் ஆகும் போது தன்னோட காலை வச்சு தான் லேண்ட் ஆகும். ஒரு காலத்தில் பூனைகளை ஈஜிப்ட்லலாம் கடவுளாக நினச்சி வணங்கினாங்க. அப்பேற்பட்ட பூனைகளை வச்சு நம்ம ஆட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.